வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பெங்காலி ஸ்பெஷல் ஸ்வீட் ரோஸ்போரா. ரோஸ்போரா பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரொம்ப கம்மியான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு தேவை. கரெக்டாக சொல்ல போனால் சாப்பிட்றதுக்கு நம்ம ஊர் குலாப் ஜாமுன் மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு குலாப் ஜாமுன் கிரேவிங் வந்தால் கடைக்கு போய் மாவு வாங்காதீங்க, இந்த ரெசிபி வச்சு பண்ணிவிடுங்க. ரோஸ்போரா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நெய் தேவையில்லை, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவை. முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஒரு பேனில் சேர்த்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை கப் ரவையை அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வாசனை லைட் ப்ரௌனாக மாற ஆரம்பிக்கும் போது நம்ம அதில் பால் சேர்க்க போகிறோம். அரை கப் ரவைக்கு 3/4 கப் பால் சேர்த்துக்கலாம். பாலை கொஞ்சமாக சேர்த்து கட்டி உருண்டைகள் இல்லாத மாதிரி நம்ம கலந்துக்க போகிறோம். பால் சேர்த்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ரவை எல்லா பாலையும் உறிஞ்சிடும். ரவை பாலோடு சேர்ந்து சீக்கிரமாக வெந்துடும். ரவை வறுக்கும் போது கை விடாமல் கலருங்க, அப்போ தான் ஈவனாக வறுபடும். அதே மாதிரி பால் சேர்க்கும் போது ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க, கை விடாமல் கலரிகிட்டே இருங்க. அந்த சூட்லேயே நம்மளுக்கு ரவை வெந்துடும். ரவை வெந்ததுக்கப்புறம் எல்லா பாலையும் உறிஞ்சிருச்சுன்னா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெந்த ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதோட சூடு கொஞ்சம் குறைஞ்ச உடனே நல்லா கை போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். அழகாக ஒரு பந்து மாதிரி உருண்டு வர வரைக்கும் நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பிசையும் போது அதில் கட்டி உருண்டைகள் எல்லாம் இருந்தால் உடச்சி விட்டுருங்க. இந்த ரவை கூட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பால் பவுடர் சேர்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அப்படி மாவு ட்ரையாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் சேர்த்து திருப்பி பிசைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஒரு பூரி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பிசைஞ்சோடனே தொட்டு பாருங்கள், உங்கள் விரல் ஃப்ரீயாக அந்த மாவுக்குள்ளே இறங்கணும். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நிறைய பேக்கிங் சோடா சேர்த்துறாதீங்க, அதாவது ஒரு சிட்டிக்கே போதும். பேக்கிங் சோடா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கடைசியாக ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த மாவுலேருந்து குட்டி உருண்டைகளாக எடுத்து நம்ம உருட்டிக்க போகிறோம். உருண்டைகள் உருட்டினதுக்கப்புறம் அதை கை வச்சு அமுத்துனீங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும். அதாவது முதல் ரவுண்டாக பண்ணிவிட்டு அதை அப்புறம் தட்டையாக பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் தட்டையாக பண்ணி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரே பேட்சில் நிறைய இடிச்சு போட்டு பொரிச்சு எடுக்காதீங்க, நம்மளுக்கு கிராக்ஸ் எல்லாம் இருந்தால் நிறைய வரும். கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈவன் கலரிங் கிடைக்கும். பொரிக்கும் போது ஃப்ளேமை லோவில் வச்சாதான் உள்ளேயும் வேகும். இதெல்லாம் வெந்து எடுத்து வச்ச உடனே இதை நம்ம சக்கரை பாகில் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எந்த விரிசலும் இல்லாமல் நீங்கள் உருட்டிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக வரும். அடுத்தது நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சக்கரை பாகு பண்ணுறதுக்கு நான் 1 கப் சர்க்கரையில் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். பாகில் இந்த பிசுபிசுப்பு தன்மை, அந்த ஒரு கம்பி சொல்வோலையோ அது வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம பொரிச்சு வச்ச இந்த ரோஸ்போராவில் இந்த சக்கரை பாகில் போட்டு ஊற வச்சிடலாம். நீங்கள் ரோஸ்போரா போடும்போது சக்கரை பாகு வார்மாக தான் இருக்கணும், அது கோல்டாக இருந்தால் சக்கரை பாகை உள்ளே இழுத்துக்காது. ரோஸ்போராவில் சக்கரை பாகில் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினா தான் நம்மளுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளோட குவிக் ஈஸி டேஸ்டி ரோஸ்போரா ரெடி. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Happy eating!